வணக்கம். இன்றைய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது நவம்பர் 8, 2025 சனிக்கிழமைக்கான வாசகங்கள். இது பொது காலத்தோட 31வது வாரம். நம்ம கிட்ட இன்னைக்கு உரோமியர் கடிதம், அப்புறம் சங்கீதம் 145, லூக்கா நற்செய்தி, அது மட்டுமில்லாம அந்த நற்செய்தி பகுதி பத்தின திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோட ஒரு சிந்தனையும் இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நோக்கம் என்ன, இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் என்ன, குறிப்பா இந்த சமூகம், உறவுகள், அப்புறம் செல்வம், நம்பகத்தன்மை, இது எல்லாமே எப்படி இறைவனை போற்றுவதோட இணையுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதின கடிதத்தோட இறுதி பகுதிக்கு போலாம். அதாவது உரோமியர் 16ஆம் அதிகாரம். குறிப்பா வசனங்கள் 3-9, அப்புறம் 16, அப்புறம் 22-27 வரைக்கும். இது பார்க்கறதுக்கு சும்மா பேருங்க பட்டியலா வாழ்த்து சொல்ற மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இந்த பெயர்களுக்கு பின்னால அந்த ஆரம்பகால திருச்சபையோட இதய துடிப்பை நம்மால கேட்க முடியும். அந்த மக்களோட உறவு, அவங்களோட பங்களிப்பு, அவங்க சந்திச்ச சவாலுங்க, கடைசியா பவுல் சொல்ற ஒரு வலுவான செய்தி, இப்படி நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. இந்த வாழ்த்து பட்டியல் சும்மா ஒரு சம்பிரதாயமா, இல்ல இது அந்த ஆரம்பகால கிறிஸ்தவத்தோட டிஎன்ஏவே நமக்கு காட்டுற ஒரு மேப் மாதிரியா? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். நீங்க ரெடியா? சரி, பவுல் முதல்ல பிரிஸ்கா அகிலான்னு ஒரு தம்பதியை வாழ்த்துறார். அவங்கள கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்றார். இதுவே ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா? ஆனா அதுக்கடுத்து பவுல் சொல்றது நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கும் பாருங்க. அவர்கள் என் உயிருக்காக தங்கள் உயிரையே பணயம் வைக்க துணிந்தார்கள். இல்ல இன்னும் சரியா சொல்லணும்னா மூல மொழியில இருக்கிற மாதிரி தங்கள் கழுத்தையே கொடுக்க துணிந்தார்கள்னு வருது. கழுத்தையேவா? ஆமா, இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல. பவுலோட ஊழியம் எவ்வளவு ஆபத்து நிறைஞ்சதா இருந்திருக்கு. அதே சமயத்துல இந்த தம்பதியோட அர்ப்பணிப்பு, அவங்களோட விசுவாசம், தியாகம் எவ்வளவு பெருசுங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. அது என்ன ஆபத்துன்னு பவுல் சொல்லல, ஆனா அது உசுருக்கே ஆபத்து வர அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல பாருங்க, நான் மட்டும் இல்ல, பிற இனத்து திருச்சபைகள் எல்லாமே அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு பவுல் சொல்றார். ஆமா, அப்போ பிரிஸ்கா அகிராவோட தாக்கம் ரோமைக்கு வெளியேயும் பல இடங்கள்ல இருந்திருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி பெரிய பெரிய சர்ச்சுகள் அப்போ இல்ல. ஆமா, ஆரம்ப கால கிறிஸ்தவம் பெரும்பாலும் வீடுகள்ல தான் வளர்ந்துச்சு. பிரிஸ்கா அகிலா மாதிரி ஆளுங்களோட வீடுதான் விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிற, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிற மையமா இருந்திருக்கு. அவங்க வீடு ஒரு சின்ன திருச்சபை மாதிரி. ஓஹோ. இது ரோம பேரரசுல கிறிஸ்தவம் அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கப்படாத காலத்துல ஒரு விதத்துல பாதுகாப்புக்கும் நெருக்கமான உறவுகளை வளர்த்துக்கிறதுக்கும் உதவியா இருந்திருக்கலாம். அவங்களோட விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. சரி, அடுத்ததா இப்போ இனத்து இவரை என் அன்பார்ந்தவர்னும், முக்கியமா ஆசியாவில கிறிஸ்துவ முதலா ஏற்றுக்கொண்டவர்னு சொல்றாரு. ஆசிய கண்டத்தோட முதல் கனி மாதிரி ஒரு கண்டத்துக்கே முதல் கிறிஸ்தவர்னா அது பெரிய விஷயம்தான். ஆமா, இது கிறிஸ்தவம் எப்படி பரவுச்சுங்கிறதுக்கு ஒரு அழகான சின்ன உதாரணம். இது ஏதோ மேலே இருந்து திணிச்ச இயக்கம் மாதிரி இல்லாம ஒரு தனி மனுஷனோட மனமாற்றத்துல ஆரம்பிச்சு அவர் மூலமா மத்தவங்களுக்கு போய் ஒரு பெரிய நிலப்பரப்புக்கே போயிருக்கு. எப்பாயினத்தோட விசுவாசம் ஒரு விதை மாதிரி விழுந்து ஒரு பெரிய அறுவடைக்கு ஆரம்பமா இருந்திருக்கு. ஒவ்வொரு தனி மனுஷனோட முடிவும் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. தொடர்ந்து மரியாள் வராங்க. இவங்கள பத்தி சொல்லும்போது, உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாளுக்கு வாழ்த்து கூறுங்கள் என்கிறார். திரும்பவும் அந்த உழைப்பு, பாடுபடுதல்ங்கிற கருத்து வருது. ஆமா, இது திருச்சபைங்கிறது வெறும் நம்பிக்கை தொகுப்பு இல்ல, அது செயல்ல இருக்கிற அர்ப்பணிப்புள்ள மனுஷங்களோட சமூகம்னு திரும்ப திரும்ப சொல்லுது. மரியாள் அந்த உரோம சமூகத்துக்காக என்ன மாதிரி பாடுபட்டு உழைச்சாங்கன்னு நமக்கு விவரமா தெரியாது. ஆமா, ஆனா அது பவுல் கூழ்கிட்டி சொல்ற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருந்திருக்கு. ஒருவேளை போதிச்சிருக்கலாம், இல்ல உதவி செஞ்சிருக்கலாம், இல்ல நிர்வாக வேலைகள்ல இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவங்களோட செயல்பாடு அந்த சமூகத்துக்கு ரொம்ப அவசியமா இருந்திருக்கு. இப்போ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய 2 பேர்கிட்ட வரோம். அந்திரோனிக்கர், யூனியா. பவுல் இவங்கள பத்தி சொல்ற வர்ணனைகள் ஆச்சரியமாயிட்டு பாருங்க. என் உறவினர்கள், என்னோடு உடன் கைதிகளா இருந்தவர்கள், திருத்தூதர்களிடையே பெயர் பெற்றவர்கள், எனக்கு முன்பே கிறிஸ்தவர்களானவர்கள். இத்தனை அடைமொழிகளா? இதுல ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ஆழமானது. உடன் கைதிகள்னா அவங்க பவுலோட சேர்ந்து இயேசு மேல வச்ச நம்பிக்கைக்காக சிறைவாசத்தோட கொடுமையை அனுபவிச்சவங்க. இது சும்மா அனுதாபம் இல்ல, உண்மையான தியாகம்.
எனக்கு முன்பே கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள்னா அவங்களோட விசுவாச அனுபவம் ரொம்ப நீண்டதுன்னு தெரியுது. ஆனா ரொம்ப முக்கியமா அந்த திருத்தூதர்களிடையே பெயர் பெற்றவர்கள்ங்கிற சொற்றொடர் இது அவங்களோட முக்கியத்துவத்தையும் செல்வாக்கையும் காட்டுது. அந்த திருத்தூதர்களிடையே பேர் பெற்றவர்கள்ல யூனியாங்கிற பேர் இருக்கிறது கொஞ்சம் விவாதத்துக்குரியதா இருந்திருக்குல்ல. ஆமா ஆமா, யூனியாங்கிறது பொதுவா ஒரு பெண் பெயரா தான் பார்க்கப்படுது. அப்படியானா பவுல் ஒரு பெண்ண திருத்தூதர்களிடையே பெயர் பெற்றவர்னு சொல்றார். அப்படியா? இங்க திருத்தூதர்ங்கிறது இயேசுவோட 12 சீடர்களை மட்டும் குறிக்காம திருச்சபைகளை ஆரம்பிக்கிறதுக்கும் நற்செய்தியை பரப்புறதுக்கும் கடவுளால அனுப்பப்பட்ட முக்கியமான தலைவர்களையும் குறிக்கலாம். அப்படி பார்த்தா ஆரம்ப திருச்சபையோட மிக உயர்மட்ட தலைவர்கள் மத்தியில யூனியாங்கிற பெண் மதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது தெரிய வருது. ஓஹோ. இது பிற்காலத்துல வந்த சில கட்டுப்பாடுகளுக்கு மாறா ஆரம்ப திருச்சபையில பெண்களோட தலைமைத்துவ பங்களிப்பு இருந்திருக்கலாங்கிற ஒரு வலுவான சாத்தியத்தை, ஏன் ஒரு வியப்பான சான்றையே நமக்கு காட்டுது. இது பல நூற்றாண்டுகளா இருக்கிற சில புரிதல்களுக்கு ஒரு சவால்னு சொல்லலாம். இந்த பட்டியல் அப்படியே தொடருது. ஆம்ப்ளியாத்து, ஆண்டவரில் எனக்கு அன்பானவர். உர்பான், கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளர். ஸ்டாக்கி, என் அன்பார்ந்தவர். பவுல் ஒவ்வொருத்தரையும் இப்படி தனிப்பட்ட அன்பான வார்த்தைகளால நினைவு கூறுவது எதை காட்டுது? இது சும்மா பேரை வாசிக்கிற மாதிரி இல்லையே. நிச்சயமா இல்ல. பவுல் ரோமைக்கு ஒரு கடிதம் எழுதுறார். ஆனா அவர் வெறும் கோட்பாடுகளை பத்தி எழுதல, மனுஷங்களை பத்தி எழுதுறார். அவர் தூரத்துல இருந்தாலும் அந்த சபையோட உறுப்பினர்களை தனிப்பட்ட முறையில தெரிஞ்சு வச்சிருக்கார். அவங்க பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கார். அவங்கள நேசிக்கிறார். அவங்களோட பங்களிப்பை அது சின்னதோ பெருசோ மதிக்கிறார்னு இது காட்டுது. சரிதான். ஒவ்வொரு தனிநபரும் அந்த சமூகத்தோட முக்கியமான அங்கம்னு இது உணர்த்துது. இது வெறும் ஒரு அமைப்பில்ல, இது ஒரு குடும்பம் மாதிரி. அந்த உறவுகளோட ஆழத்தை இது காட்டுது. இந்த தனிப்பட்ட வாழ்த்துக்கள்லேருந்து பவுல் இப்போ ஒரு சமூக பழக்கத்துக்கு வர்றார். வசனம் 16ல தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள்னு இருக்கிறார். இது அந்த கால கலாச்சாரத்துல ஒரு சாதாரண வாழ்த்து முறை தானே, இல்ல கிறிஸ்தவ வட்டாரத்துல இதுக்கு விசேஷ அர்த்தம் உண்டா? நல்ல கேள்வி. மத்திய தரைக்கடல் கலாச்சாரத்துல முத்தம்ங்கிறது பாசத்தையும் நட்பையும் மரியாதையும் காட்டுற ஒரு பொதுவான முறைதான். ஆனா கிறிஸ்தவ பின்னணியில பவுல் தூய முத்தம், ஹோலி கிஸ்னு சொல்லும்போது அது வெறும் சடங்கா இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள அவங்க பெற்றிருக்கிற அந்த புனிதமான உறவையும் பாவ மன்னிப்பால வந்த தூய்மையையும் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துற ஒரு அர்த்தமுள்ள செயலா மாறுது. ஓ, அப்படியா? இது அவங்க எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே உடல்ங்கிறதோட அடையாளம். இது சகோதரத்துவ முத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட கிறிஸ்துவின் எல்லா திருச்சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனன்னு பவுல் சொல்றார். இது உரோமை திருச்சபை தனியா இல்லைன்னு காட்டுதா? மிகச்சரியா சொன்னீங்க. இது உரோமையில இருக்கிற அந்த கிறிஸ்தவ சமூகம் ஒரு பரந்தப்பட்ட உலகளாவிய நெட்வொர்க்கோட ஒரு பகுதிங்கிறத அழுத்தமா சொல்லுது. பவுல் எங்கிருந்து எழுதுறாரோ அங்க இருக்கிற திருச்சபைகள் மட்டும் இல்ல, அவர் தொடர்புல இருந்த மத்த பல திருச்சபைகளும் ரோமையில இருக்கிற சகோதர சகோதரிகளை நினைச்சு அவங்க அன்பையும் வாழ்த்துக்களையும் அனுப்புறாங்க. ஆமா. இது அந்த ஆரம்பகால கிறிஸ்தவத்தோட ஒற்றுமையையும் ஒருத்தருக்கொருத்தர் இருந்த அக்கறையையும் ஜபத்துல நினைவு கூறும் பழக்கத்தையும் காட்டுது. அவங்க ஒரு பெரிய குடும்பத்தோட அங்கத்தினர்கள். இப்போ ஒரு எதிர்பாராத சுவாரஸ்யமான திருப்பம். பவுல் பேசி முடிக்கிறதுக்குள்ள வசனம் 22ல இந்த திருமுகத்தை எழுதி கொண்டிருக்கிற தெர்த்தியூ ஆகிய நான் ஆண்டவரில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பவுல் சொல்ல சொல்ல எழுதுற அந்த உதவியாளரே தன் சொந்த வாழ்த்தை செருக்கிடுறார். இது ஆச்சரியமாவும் ஒரு மாதிரி நெருக்கமாவும் இல்லையா? இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனித தொடுதல், ஹியூமன் டச். அந்த காலத்துல கடிதங்கள் எப்படி எழுதுனாங்கங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சான்று. பவுல் யோசனைகளை சொல்ல தெர்த்தியுங்கிற எழுத்தர் அதை படியெடுத்திருக்கார். ஆனா அவர் தன்னை வெறும் ஒரு மெஷினா, ஒரு கருவியா பார்க்கல. அவர் எழுதுற அந்த சமூகத்தோட, அந்த விசுவாசிகளோட தன்னை ஒருத்தரா உணர்றார். அதனால பவுலோட வார்த்தைகளுக்கு நடுவுல தானும் ஒரு சகோதரனா அந்த வாழ்த்து பரிமாற்றத்துல ரொம்ப இயல்பா கலந்துக்கிறார். சரி சரி. இது அந்த சமூகத்தோட ஈர்ப்பு சக்தியையும் திருப்தியோட சொந்த விசுவாசத்தையும் காட்டுது. அது மட்டும் இல்ல, வேதாகமம் வெறும் தெய்வீக கட்டளை மட்டும் இல்ல, அது மனித கைகளால மனித உணர்வுகளோட எழுதப்பட்டதுன்னு நமக்கு ரொம்ப நெருக்கமா நினைவூட்டுது. வாழ்த்துக்கள் தொடருது. அடுத்ததா காயுங்கிறவர் வாழ்த்துறார். இவரை பத்தி பவுல் எனக்கும் திருச்சபை முழுவதற்கும் அவர் விருந்தோம்பல் செய்து வருகிறார் என்கிறார். திரும்பவும் அந்த விருந்தோம்பலோட முக்கியத்துவம் தெரியுது. ஆமா, ஒருவேளை உரோமை திருச்சபை கூடுறதுக்கே காயு தன்னோட வீட்டை தந்திருக்கலாம். இருக்கலாம். அடுத்து எராஸ்தோன்னு ஒருத்தர் வாழ்த்துறார்.
இவர் யாரு தெரியுமா? நகர பொருளாளர். கடைசியா குவர்த்துங்கிற சகோதரரும் வாழ்த்துறார். ஒரு நகரத்தோட பொருளாளர் மாதிரி ஒரு பெரிய அரசாங்க பதவியில் இருக்கிறவரும் இந்த ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்துல ஒருத்தரா இருக்கிறாருங்கிறது எவ்வளவு குறிப்பிடத்தக்கது. ஆம், இது மிக மிக முக்கியம். இது ஆரம்ப கால திருச்சபை எவ்வளவு பன்முகத்தன்மை கொண்டதா இருந்துச்சுன்னு காட்டுது. சமூகத்தோட வெவ்வேறு மட்டங்கள்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க. ஆமா, பிரிஸ்கா, அகிலா மாதிரி கைவினைஞர்கள், ஒருவேளை அடிமை பின்னணியிலிருந்து வந்தவங்க, மரியாள் மாதிரி உழைக்கிற பெண்கள், யூனியா மாதிரி செல்வாக்குள்ள தலைவர்கள், தீர்த்தியு மாதிரி எழுத்தர்கள், காயு மாதிரி வசதியான விருந்தோம்பிகள், இப்ப எராஸ்து மாதிரி உயர் பதவியில இருக்கிற அரசாங்க அதிகாரி. ஆமா, யூதர்கள், பிற இனத்தவர், ஏழைகள், பணக்காரங்கள், ஆண்கள், பெண்கள்னு சமூக வேறுபாடுகளை கடந்து கிறிஸ்துவங்கிற புள்ளியில அவங்க எல்லாரும் ஒரே சமூகமா இணைஞ்சிருக்காங்க. இது அந்த விசுவாசத்தோட ஒருங்கிணைக்கிற சக்திய பறைசாற்றுது. இந்த பலதரப்பட்ட மனுஷங்களை வாழ்த்துனதுக்கு அப்புறம் பவுல் ஒரு சக்தி வாய்ந்த இறையில் நிறைஞ்ச ஆசியுரையோட இந்த வாழ்த்து பகுதி முதிக்கிறார். வசனங்கள் 25-27. கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த உறுதி எதன் மூலமா வரும்? பவுல் தெளிவா 2 ஆதாரங்களை சொல்றார். 1, அவர் பிரசங்கித்த நற்செய்தி, மை காஸ்பல். 2, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிப்பு, தி பிரீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த 2 மூலமாதான் கடவுள் விசுவாசிகளை அவங்க விசுவாசத்துல நிலைநிறுத்துறார், உறுதிப்படுத்துறார். சரி. மேலும் இந்த நற்செய்திங்கிறது ஏதோ புதுசா முளைச்சதில்ல. இது ஊழிகாலமாக மறைபொருளாக இருந்ததுன்னு பவுல் சொல்றார். அந்த மறைபொருள் மிஸ்டரி இப்ப எப்படி வெளிப்பட்டுச்சே? அதோட நோக்கம் என்ன? பவுலோட விளக்கப்படி காலம் காலமா மறைச்சு வைக்கப்பட்டிருந்த கடவுளோட இந்த மீட்பு திட்டம் இப்போ இறைவாக்கினர்களோட நூல்கள் வழியாவும், அதாவது பழைய ஏற்பாட்டு மூலமாவும், எப்பவும் வாழற கடவுளோட கட்டளைப்படியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்னன்னா, இது யூதர்களுக்கு மட்டும் சொந்தமான ரகசியம் இல்ல. மாறா எல்லா மக்களினத்தாரும், ஆல் தி ஜென்டைல்ஸ் நேஷன்ஸ் இத கேட்டு விசுவாசிச்சு அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படியணுங்கிறது தான். இது கடவுளோட உலகளாவிய திட்டம் நிறைவேறி வர்றதோட அடையாளம். இந்த ஆழமான இறையியல் சிந்தனைய ஞானமே உருவான கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சிமை உண்டாக, ஆமேன் அப்படின்னு ஒரு அற்புதமான புகழுரையோட உச்சத்துக்கு கொண்டு போறார். இது மொத்த கடிதத்தோட சாராம்சத்தையே தொகுக்கிற மாதிரி இருக்குதே. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இது வெறும் வாழ்த்து பகுதியோட முடிவுரை இல்ல. இது ரோமையர் முழு கடிதத்தோட, ஏன் பவுலோட இறையியலோட சிகரம்னே சொல்லலாம். ஓஹோ. கடவுளோட மாபெரும் திட்டம் அது எப்படி யுகங்களா மறைக்கப்பட்டு சரியான காலத்துல கிறிஸ்து இயேசுல வெளிப்பட்டுச்சு, அந்த வெளிப்பாடு எப்படி எல்லா மக்களையும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படி அழைக்குது, இதெல்லாம் கடவுளோட ஒப்பற்ற ஞானத்தோட வெளிப்பாடுன்னு பவுல் சொல்றார். ஆமாம். இந்த ஞானம், இந்த மீட்பு, இந்த வெளிப்பாடு எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு கிடைக்குது. அதனால எல்லா புகழும் மகிமையும் மாட்சிமையும் அந்த ஒரே ஞானமுள்ள கடவுளுக்கே என்றென்றும் உரியதுன்னு ஒரு வழிபாட்டு மனநிலையோட ஒரு ஆமென் சொல்லி முடிக்கிறாரு. இது வெறும் அறிவுபூர்வமான முடிவுரை இல்ல, இது ஒரு ஆராதனையோட வெளிப்பாடு. அப்படியானால் நாம ஆரம்பிச்ச கேள்விக்கு திரும்ப வருவோம். இது வெறும் பேர்பட்டியல் இல்ல. இந்த பகுதி முழுக்க ஆரம்ப கால திருச்சபையோட ஒரு உயிருள்ள சித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். பிரிஸ்கா, அகிலாவோட தியாகம், எப்பயானத்தோட முதல் அடி, மரியாளுடைய உழைப்பு, யூனியாவோட முக்கியத்துவம், தெர்த்தியோவோட தனிப்பட்ட தொடுதல், காயுவோட விருந்தோம்பல், எராஸ்துவோட இருப்பு, பவுலோட ஆழமான இறையியல் பார்வை. ஆமாம், இவையெல்லாம் அந்த சமூகத்தோட டிஎன்ஏவே நமக்கு காட்டுது. மிக தெளிவா இது வெறும் கோட்பாடுகளை நம்புற கூட்டம் இல்ல, இது ஆபத்துக்களை சந்திக்கிற, ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யற, வீடுகள்ல கூடுற, பன்முகத்தன்மை கொண்ட, உழைக்கிற, ஜெபிக்கிற, வாழ்த்துற ஒரு உயிருள்ள சமூகம். அவங்களோட விசுவாசம் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில, அவங்களோட உறவுகள்ல, அவங்களோட செயல்கள்ல வெளிப்பட்டுச்சு. நாம பார்த்த ஒவ்வொரு பேரும் அந்த உயிரோட்டமான விசுவாச வாழ்க்கையோட ஒரு பகுதி. இன்னைக்கு நாம இந்த வசனங்களை பார்க்கும்போது இந்த மனுஷங்களோட கதைகள், அவங்களோட உறவுகள், அவங்களோட அர்ப்பணிப்பு உங்களுக்கு என்ன உணர்த்துது? இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த மனுஷங்க, பிரிஸ்கா, அகிலா, யூனியா, தெர்த்தியு, காயு, எராஸ்து, மத்தவங்க, அவங்க பேருங்களும் ரொம்ப சுருக்கமா பதிவு செய்யப்பட்ட அவங்க செயல்களும் இன்னைக்கும் நம்மள பேச வைக்குது, சிந்திக்க வைக்குது, ஒருவேளை நம்மள தூண்டவும் செய்யுது. அவங்களோட வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படியானா
இன்றைய நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சமூகங்கள்ல நாம கட்டி எழுப்புற உறவுகள், நாம செய்யற செயல்கள், நாம காட்டுற அர்ப்பணிப்பு, இதெல்லாம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? நல்ல கேள்வி. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நம்ம காலத்தை பத்தி பாக்கும்போது என்ன மாதிரியான தடயங்களை நாம விட்டுட்டு போவோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா? சரி, இந்த வலுவான சமூக உணர்வு, அந்த பின்னணியில இருக்கிற இறை நம்பிக்கை, இது நம்மள அழகா அடுத்த பகுதிக்கு, அதாவது சங்கீதம் 145க்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, இது முழுக்க முழுக்க இறைவனை போற்றுவது பற்றிய பாடல். குறிப்பா சொல்லணும்னா 2, 3, 4, 5 அப்புறம் 10, 11 இந்த வசனங்களும் அதோட பல்லவியும், என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். இதத்தான் நம்ம கொஞ்சம் உன்னிப்பா பார்க்க போறோம். இது ஏதோ கடமைக்கு சொல்ற மாதிரி தெரியலையே. இல்லவே இல்ல. நாள்தோறும், என்றும், எப்பொழுதும் இந்த வார்த்தைகள்ல ஒரு தீவிரம் தெரியுது, ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. அப்படிதானே? இதை எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமா இந்த வார்த்தைகள் சாதாரணமா பயன்படுத்தல. இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாம செய்யற ஒரு காரியம் இல்ல. ஆமா. நாள்தோறும் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான செயல், ஒரு வாழ்க்கை முறை மாதிரி. சரி. என்றும் எப்பொழுதும் அப்படிங்கிறது ஒரு கால எல்லை இல்லாத அர்ப்பணிப்பு. இது வெறும் பழக்கத்தை தாண்டி ஒரு ஆழமான உயிருள்ள உறவோட வெளிப்பாடு. அப்போ அந்த பல்லவியில அவரை அரசர்னு சொல்றதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பாருங்க, ஒரு அரசருக்கு குடிமக்கள் எப்படி ஒரு நிரந்தர விசுவாசத்தை, மரியாதையை காட்டுவாங்களோ அந்த மாதிரி இங்க சங்கீதக்காரர் கடவுள் மேல ஒரு முழுமையான நிலைத்த பக்திய, புகழ்ச்சிய காட்டுறார். ஓஹோ. இது ஒரு பதவிக்கான மரியாதை மட்டும் இல்ல, இது ஒரு தனிப்பட்ட உறவோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம். அப்போ உம் பெயரை போற்றுவேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் வார்த்தையால புகழ்றது மட்டும்தானா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். பெயரை போற்றுவது அப்படிங்கிறது எபிரேய கலாச்சாரத்துல வெறும் பேரை சொல்றது கிடையாது. அப்படியா? ஆமாம், ஒருத்தரோட பேர் அவரோட தன்மை, அவரோட சாரம், அவரோட அதிகாரம் எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ கடவுளோட பேரை என்றென்றும் போற்றுவதுன்னா அவருடைய இயல்ப, அவர் யார் என்பதை, அவர் செஞ்ச செயல்களை, அவரோட அதிகாரத்தை முழுசா ஏத்துக்கிட்டு அதை கொண்டாடுறது. சரி சரி. இது வெறும் உதட்டளவுல இல்லாம உள்ளத்தோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு அங்கீகாரம், ஒரு வழிபாடு, அவருடைய முழு சாராம்சத்தையுமே போற்றுவதாக அர்த்தம். இது செயல்கள்லயும் வெளிப்படணும். இது நல்லா புரியுது. சரி, இந்த தொடர்ச்சியான ஆழமான புகழ்ச்சிய புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அடுத்த வசனம், 3வது வசனம், அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. சொல்லுங்க. ஆண்டவர் மாட்சிமிக்கவர், மிகுந்த புகழ்ச்சிக்கு உரியவர். இது வரைக்கும் ஓகே. ஆனா அடுத்து என்ன சொல்லுதுன்னா, அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான வரி. அவரை புகழச் சொல்லுது, ஆனா அதே நேரத்துல அவரை நம்மால முழுசா புரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு சொல்லுதே. இது கொஞ்சம் முரணா இல்லையா? எப்படி இது? இது பார்க்கறதுக்கு முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் இந்த வசனத்தோட ஆழமே. கடவுளோட மாண்பு நம் அறிவுக்கு எட்டாததுன்னு சொல்றது அவரை புகழ முடியாதுன்னு சொல்லல. அப்புறம் மாறா நம்ம புகழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு சொல்லுது. நாம எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் அது அவரோட உண்மையான மாண்புக்கு ஈடாகவே ஆகாது. ஓ, அப்படி வருதா? ஆமா, மனித அறிவு ரொம்ப சின்னது, கடவுள் எல்லையற்றவர். இத ஒப்புக்கிறது தான் உண்மையான புகழ்ச்சியோட முதல் படி. சரி. இது ஒரு விதமான பிரமிப்பு, ஒரு திகைப்பு கலந்த மரியாதைன்னு சொல்லலாம். நாம யார புகழ்கிறோமோ அவர் நம்ம கற்பனைகளுக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவர்னு உணரும்போது வர்ற பணிவு இது. அப்போ இது ஒரு மாதிரி பயபக்தின்னு சொல்லலாமா? அதாவது, கடவுளே நீங்க எவ்வளோ பெரியவர்னு எனக்கு முழுசா தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப பெரியவர்னு எனக்கு தெரியும், அதனால உங்களை நான் புகழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் அந்த உணர்வு. நம்ம அறிவுக்கு ஒரு எல்லை இருக்குங்கிறத ஏத்துக்கிறது, நம்ம ஆணவத்தை ஒதுக்கிட்டு பணிவோட நிக்கிறது. இது புகழ்ச்சிய அர்த்தம் இல்லாததா ஆக்கல, இன்னும் ஆழமானதா, உண்மையானதா ஆக்குது. ஓகே. ஒரு சின்ன குழந்தை தான் அப்பாவை பார்த்து பிரமிக்கிற மாதிரி. அந்த குழந்தைக்கு அப்பாவோட எல்லா திறமைகளும் பொறுப்புகளும் புரியாது, ஆனா அப்பா பெரியவர், வல்லவர்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு. நல்ல உதாரணம். கடவுளோட அந்த அளவிட முடியாத தன்மையை ஏத்துக்கிட்டு அவரை புகழும்போது அது வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு உண்மையான வியப்புணர்ச்சியா மாறுது. நம்ம வரையறைகளுக்குள்ள அவர் அடக்க முயற்சிக்காம அவர் எப்படி இருக்காரோ அப்படியே அவரை ஏத்துக்கிட்டு போட்டுறது. இந்த அறிவு கெட்டாத மாண்புங்கிற கருத்து நிஜமாவே யோசிக்க வைக்குது. சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். 4வது வசனம் தலைமுறை தலைமுறையா இந்த விசுவாசம் எப்படி கடத்தப்படுதுன்னு சொல்லுது. ஆமா, ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிக்கவும் செயல்களை எடுத்துரைக்கும். இது ஒரு சமூக பரிமாணம் மாதிரி தெரியுதில்ல?
வெறும் தனிப்பட்ட புகழ்ச்சி இல்லாம ஒரு சமூகமா சேர்ந்து சேர ஒரு காரியம். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். விசுவாசம்ங்கிறது தனிப்பட்ட அனுபவமா இருக்கலாம், ஆனா அது சமுதாயத்துல தான் வளருது, பாதுகாக்கப்படுது. சரிதான். இந்த கதை சொல்லல், சாட்சியம் சொல்றது, இது மூலமா தான் பல நூற்றாண்டுகளா மத மரபுகள், நம்பிக்கைகள் எல்லாம் உயிர்ப்போட இருந்திருக்கு. உண்மைதான். யோசிச்சு பாருங்க, பழைய காலத்துல எழுத்தெல்லாம் பரவலா இல்லாதப்போ வாய்மொழி வழியா தானே எல்லாமே கடத்தப்பட்டுச்சு. ஆமாம். ஒரு தலைமுறை கடவுள் எப்படி தங்களோட வாழ்க்கையில செயல்பட்டார், என்னென்ன அற்புதங்கள் செய்தார்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லும்போது அது வெறும் தகவலா இல்லாம ஒரு உயிருள்ள அனுபவமா மாறுது. இது ஒரு வரலாற்று தொடர்ச்சிக்கு வழி செய்யுது. ஆனா இது வெறும் கதைகளை கேட்டுட்டு அப்படியே திருப்பி சொல்றது மட்டும் தானா? ஏன்னா அடுத்த வரியிலேயே 5வது வசனத்துல உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு செயல்களையும் நான் சிந்திப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாரே. இதுல நான் சிந்திப்பேன் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட அம்சம் வருது. இது ஒரு அருமையான கவனிப்பு. நீங்க சொல்றது சரிதான். இந்த 5வது வசனம் அந்த சமூக பரிமாற்றத்துக்கு ஒரு ஆழமான தனிப்பட்ட பரிமாணத்தை சேகுது. எப்படி? தலைமுறை தலைமுறையா சொல்லப்படுற அந்த வியத்தக செயல்களை கேட்கறது மட்டும் பத்தாது. அதை கேட்டுட்டு நாம ஒவ்வொருத்தரும் அதை பத்தி யோசிக்கணும், தியானிக்கணும். சரி. நான் சிந்திப்பேன் அப்படிங்கிறது அந்த கதைகளை, அந்த உண்மைகளை நம்ம உள்ளத்துக்குள்ள எடுத்துட்டு போய் அது நமக்கு என்ன சொல்லுது, நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருந்துதுன்னு ஆழமா யோசிக்கிறது. இது ஒரு செயல்பாடு. வெறும் காதால கேட்கறதில்ல, மனசால அசை போடுறது. அப்போ அந்த பொதுவான கதை நம்மளோட சொந்த கதையா மாறணுமா? நிச்சயமா, அதுதான் நோக்கம். அந்த பழைய கதைகள் வெறும் சரித்திர பாடமா இல்லாம நம்மளோட நிகழ்கால அனுபவத்தோட இணையணும். சரி சரி. கடவுளோட மாண்பு, அவருடைய செயல்கள் பத்தின சிந்தனை நம்ம மனசுல ஆழமா பதியும் போதுதான் நாமளும் அதை அடுத்த தலைமுறைக்கு வெறும் தகவலா கடத்தாம ஒரு உண்மையான நம்பிக்கையோட, உறுதியோட சொல்ல முடியும். ஓ, அப்போதான் அந்த விசுவாச சங்கிலி அறுபடாம தொடரும். அதேதான், சமூகமா கேட்கறதும் தனிப்பட்ட முறையில சிந்திக்கிறதும் ஒன்னோடொன்னு இணைஞ்சு போகுது. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் முழுமையான அனுபவம். இது ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 10வது வசனம் அது என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும், உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். இங்க 2 விதமான புகழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னு, கடவுள் படைச்ச எல்லாமே, மரம், செடி, விலங்கு, மலை, அவருக்கு நன்றி செலுத்துமா. இன்னொன்னு, உம்முடைய அன்பர்கள், அதாவது விசுவாசிகள், அவரை போற்றுவார்களாம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு நுட்பமான வேறுபாடுதான், முக்கியமானது. படைப்பு முழுவதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துதுன்னு சொல்றது ஒரு உலகளாவிய இயல்பான புகழ்ச்சியை குறிக்குது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு பூ மலர்றதுல, ஒரு பறவை பாடுறதுல, நட்சத்திரங்கள் மின்னறதுல ஒரு அழகு, ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. அந்த இருப்பே, அந்த அழகே படைத்தவரோட மகிமைய அமைதியா பறைசாற்றுறது. இதுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. இது ஒரு மௌனமான வழிபாடு. சரி, அப்போ விசுவாசிகளோட புகழ்ச்சி? ஆனா உம்முடைய அன்பர்கள் அவரை போற்றுவது அப்படி இல்ல. அது உணர்வு பூர்வமானது, அறிவு பூர்வமானது. அவங்க கடவுளோட செயல்களை தெரிஞ்சிருக்காங்க, அவரோட அன்பை அனுபவிச்சிருக்காங்க, அவரோட ஒரு உறவுல இருக்காங்க. அதனால அவங்களோட புகழ்ச்சி வெறும் இருப்போட வெளிப்பாடு இல்ல, அது ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளாலும் செயல்களாலும் வெளிப்படுத்தப்படுற ஒரு பதில்வினை. ஓஹோ, இது ஒரு ஆழமான தனிப்பட்ட மற்றும் சமூக உறவோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். ஒரு தெளிவான பாடல் மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. சரி, அப்போ இந்த அன்பர்கள் எதை பத்தி பேசுவாங்கன்னு அடுத்த வசனம் 11வது வசனம் சொல்லுது. அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஏன் இங்க திடீர்னு அரசு, வல்லமைன்னு வார்த்தைகள் வருது? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது விசுவாசிகளோட புகழ்ச்சி வெறும் தனிப்பட்ட உணர்ச்சியோடு மட்டும் நின்னுடலன்னு காட்டுது. சரி, அவங்க எதை அறிவிக்கிறாங்க? உமது அரசின் மாட்சியை. எதை பத்தி பேசுறாங்க? உமது வல்லமையை. இது கடவுளோட ஆளுகை, அவருடைய இறையாண்மை பற்றிய ஒரு பிரகடனம், ஒரு அறிவிப்பு மாதிரி. ஆமா, கடவுள் வெறும் தனிநபர்களோட உணர்வுகளுக்குள்ள அடங்கிடுறவர் இல்ல. அவர் இந்த பிரபஞ்சத்தோட அரசர். அவருடைய ஆட்சிக்கு ஒரு மாட்சி, ஒரு மகிமை இருக்கு. அவருக்கு நிகரற்ற வல்லமை இருக்கு. இத பத்தி பேசுறது, இத உலகத்துக்கு அறிவிக்கிறது விசுவாசிகளோட ஒரு முக்கியமான பணி. இது தொடக்கத்துல பல்லவியில அவரை என் அரசேன்னு கூப்பிட்டதோட எப்படி இணையுது? நேரடியா இணையுது. பல்லவியில அவரை என் அரசர்னு தனிப்பட்ட முறையில ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? ஆமா. அந்த ஏத்துக்கொள்ளுதல் இங்க ஒரு பொது அறிவிப்பா மாறுது. அந்த அரசர் எப்படிப்பட்டவர், அவருடைய அரசு எவ்வளவு மகிமையானது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு உலகத்துக்கு எடுத்து சொல்றாங்க. ஆக தனிப்பட்டது பொதுவா மாறுது. ஆமா, இது ஒரு சாட்சியம்.
தனிப்பட்ட பக்தி உணர்வு ஒரு பொதுவான ராஜரீகமான பிரகடனமா உருவெடுக்குது. கடவுளோட ஆட்சி இந்த உலகத்துல இருக்கு, அது வல்லமையுள்ளது அப்படிங்கிற செய்திய இது ரொம்ப வலுவா சொல்லுது. ஆக இந்த சில வரிகளுக்குள்ள எவ்ளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. நாம பார்த்ததெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு தொகுப்பா பார்த்தா இந்த திருப்பாடல் பகுதி நமக்கு என்ன சொல்ல வருது? ம், கடவுரை தொடர்ந்து என்றென்றைக்கும் போற்றணும், ஒண்ணு. சரி. ரெண்டாவது, அவருடைய மாண்பு நம்ம அறிவுக்கு எட்டாததுங்கிற அந்த பணிவான உணர்வோட அவரை அணுகணும். முக்கியமா மூணாவது, கடவுளோட செயல்களையும் வல்லமையையும் பத்தின கதைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அதோட தனிப்பட்ட முறையில அத நாமளும் சிந்திச்சு பார்க்கணும். சரி. நாலாவது, படைப்பு முழுவதும் கடவுளை புகழ்ந்தாலும் விசுவாசிகள் அவருடைய அரசின் மாட்சியையும் வல்லமையையும் கான்கிரீட்டா எடுத்துச் சொல்லணும். இவ்ளோ விஷயங்கள் இந்த கொஞ்ச வரிகளுக்குள்ள இருக்கு. ஆமா, நல்ல தொகுப்பு. இந்த சங்கீதம் நமக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துது. கடவுளோட செயல்களையும் அவரோட குணங்களையும் நாம தொடர்ந்து நினைச்சு பார்த்து போற்றுவதுதான் விசுவாச வாழ்க்கையோட மையம். நாம ரோமையர்ல பார்த்தோமே, அந்த சமூக பிணைப்பு, அந்த செயல்கள், அதுக்கெல்லாம் இதுதான் எரிபொருள் மாதிரி. கடவுள் யாரு, அவர் என்ன செஞ்சாருங்கிறத நம்ம மறந்துட்டா நம்ம செயல்களுக்கும் சமூகத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். அப்படியா? ஆமா, இந்த புகழ்ச்சி வெறும் வார்த்தை இல்ல, அது கடவுளோட இருக்கிற உறவோட வெளிப்பாடு. இதுதான் நமக்கெல்லாம் வலிமையையும் தியாகம் செய்யற மனப்பான்மையையும் அந்த சமூக பிணைப்புக்கும் ஆதாரமா அமையுது. ஓ, அப்போ சமூகத்தோட வலிமைக்கும் தனிப்பட்ட ஒருத்தரோட இறை உறவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. சரி, இந்த இறை புகழ்ச்சியிலிருந்து நாம இப்ப லூக்கா நற்செய்திக்கு வரோம். இது லூக்கா 16ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள் வரைக்கும். அதோட 2 கொரிந்தியர் 8-9. இதுல செல்வம், நம்மளோட நம்பகத்தன்மை, நாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறோம், இதெல்லாம் பத்தி சில முக்கியமான, சில சமயம் கொஞ்சம் எப்படி சொல்றது, யோசிக்க வைக்கிற கேள்விகள் இருக்கு. வாங்க இதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் அலசி பார்க்கலாம், இல்லையா? சரி, இப்ப நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். லூக்கா 16:9. அதுல எடுத்த எடுப்புலயே ஒரு மாதிரி திகைக்க வைக்கிற வரி வருது. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள், அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். இது என்னது, கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆமா, தப்பான வேலை சம்பாதிச்ச பணமா? அது வச்சு எப்படி நல்ல நண்பர்கள், அதுவும் நிலையான உறைவிடங்களுக்கு போறதுக்கு? இது என்ன சொல்ல வருது, கொஞ்சம் புரியலையே. நீங்க சொல்றது சரிதான். அந்த நேர்மையற்ற செல்வம் அப்படிங்கிற வார்த்தை கவனத்தை ஈர்க்குது. ஆனா சொல்ல போனா இது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி கள்ள பணம் இல்லைன்னா திருட்டு பணம்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அந்த சூழலை வச்சு பார்க்கும்போது இது பெரும்பாலும் இந்த உலகத்தோட செல்வத்தை குறிக்குது. அதாவது பணம், பொருள், சொத்து பத்தெல்லாம். ஓஹோ, உலக செல்வத்தியா? ஆமா. ஏன் அத நேர்மையற்றதுன்னு சொல்றாங்கன்னா, ஆன்மீக மதிப்புகளோட ஒப்பிடும்போது இது நிலையற்றது, தற்காலிகமானது, சில நேரம் நம்மள தப்பான பாதைக்கு எடுத்துட்டு போயிடும். அதனால ஒரு பெரிய பார்வையில இது அநீதியானது இல்லைன்னா நேர்மையற்றதுன்னு வர்ணிக்கப்படுது. இது கடத்ததா வர வசனங்கள் இருக்குல்ல, 10-12 வரைக்கும், அதுதான் இதோட மைய கருத்தை விளக்குது. இங்க ஒரு முக்கியமான தத்துவம் சொல்லப்படுது பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல, குறிப்பா இந்த உலக செல்வத்தை நீங்க எப்படி கையாள்றீங்க, அதுல நீங்க எவ்வளவு உண்மையாவும் நம்பகத்தன்மையாவும் இருக்கீங்களோ, அதுதான் நீங்க பெரிய ஆன்மீக பொறுப்புகளுக்கு எவ்வளவு தகுதியானவங்கிறத காட்டும். ஓ, அப்படியா? ஆமா, வசனம் 11 நேரடியாவே கேக்குது, இந்த நிலையற்ற உலக செல்வத்தை கையாள்றதுல நீங்க உண்மையா இல்லைன்னா யார் உங்களை நம்பி உண்மையான நிலத்திருக்கிற செல்வத்தை ஒப்படைப்பாங்க? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஆழமான ஒரு பாயிண்ட். ஆமா, இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நாம எப்படி செலவு பண்றோம், மத்தவங்களோட பொருளை எப்படி பாத்துக்கிறோங்கிறதுக்கும் நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அதுக்கு இவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி தோணலாம், ஆனா இந்த வசனங்களோட அடிப்படையே இதுதான். வசனம் 12 இன்னும் ஒரு படி மேல போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பகத்தன்மையற்றவர்களாக போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொள்பவர் யார்? பிறருக்கு உரியவைனா? இங்க பிறருக்கு உரியவைனா நமக்கு தற்காலிகமா கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே, நம்ம நேரம், நம்ம திறமைகள், நம்ம பணம், இது எல்லாமே ஒரு விதத்துல கடவுள் நம்மகிட்ட ஒப்படைச்சதுதான். இதையெல்லாம் நாம எப்படி பொறுப்பா உண்மையா பயன்படுத்துறோங்கிறது தான் உண்மையான நித்தியமான நமக்குரிய செல்வத்தை, அதாவது ஆன்மீக ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள தகுதியானவங்களா இல்லையான்னு தீர்மானிக்குது. இது ஒரு முக்கியமான பாடம்னு நான் நினைக்கிறேன். நம்ம அன்றாட பொருள் சார்ந்த நிர்வாகம் நம்ம ஆன்மீக முதிர்ச்சிக்கான ஒரு நேரடி அளவுகோல்.
சரி, இது ஒரு முக்கியமான பார்வை. அப்போ இந்த உலக செல்வம்ங்கிறது ஒரு கருவி, இல்லனா ஒரு பரீட்சை மாதிரி. இத தாண்டி வசனம் 13ல ஒரு ரொம்ப நேரடியான, எப்படி சொல்றது, ஒரு கடுமையான தேர்வையே இயேசு முன்வைக்கிறார். ஒண்ணு கடவுளுக்கு வேலை செய்யணும், இல்லனா செல்வத்துக்கு வேலை செய்யணும். ரெண்டுக்கும் ஒரே நேரத்துல செய்ய முடியாதுன்னு அடிச்சு சொல்றாரு. ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எந்த வீட்டு வேலையாளும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய இயலாது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய இயலாது. இந்த செல்வம்ங்கிறது கூட மூலமொழியில மாமோன்னு வருதுல்ல. செல்வத்தையே ஒரு தெய்வம் மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் ரெண்டுக்கும் ஒரே நேரத்துல சேவை செய்ய முடியாது? என்ன காரணம்? ஏன்னா ரெண்டுமே உங்க முழுமையான விசுவாசத்தை கேக்குது. உங்க முழு கவனத்தையும், உங்க முழு நேரத்தையும், உங்க முழு ஆற்றலையும் கேக்குது. வசனம் சொல்ற மாதிரி ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். இது ஏதோ மேம்போக்கான விஷயம் இல்ல. உங்க வாழ்க்கையோட மையம் எதுவா இருக்கு, உங்க முடிவுகளை எது தீர்மானிக்குது, உங்க நேரமும் சக்தியும் அதிகமா எதுக்கு செலவாகுது? அது கடவுள் சார்ந்த விஷயங்களுக்கா, இல்ல பொருள் சேர்க்கறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்குமா? இதுதான் இங்க இருக்கிற அடிப்படை கேள்வி. இதுல சமரசம் பண்ணிக்கவே முடியாதுன்னு இந்த வசனம் சொல்லுது. நிச்சயமா. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த நுகர்வோர் கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெற்றிங்கிறதே பெரும்பாலும் பொருள் வசதியை வச்சுதான் அளக்கப்படுது. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த கேள்வி இன்னும் நம்மள ரொம்பவே ஆழமா தொடுது. கடவுள் தான் முக்கியம்னு நம்ம வாயால சொல்லிடலாம். ஆனா நம்ம வாழ்க்கை முறை, நம்ம செலவுகள், நம்ம கனவுகள் இதெல்லாம் எதை நோக்கி இருக்குன்னு யோசிச்சோம்னா இந்த வசனம் நம்ம மனசாட்சியை உலுக்குது இல்லையா? உண்மைதான். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய நேரம்னு தோணுது. ஆமா, அது மட்டும் இல்ல. இந்த போதனைகளை கேட்ட உடனே அங்க இருந்த சிலருடைய எதிர்வினை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. வசனம் 14 சொல்லுது, பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். ஆமா, சிரிச்சாங்கன்னு போட்டிருக்கு. ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் செல்வங்கிறது கடவுளோட ஆசீர்வாதத்தோட அடையாளம். அது அவங்களோட நீதிக்கு கிடைச்ச பரிசு மாதிரி. அதனால கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஒரே நேரத்துல சேவை செய்ய முடியாதுங்கிற கருத்து அவங்களுக்கு ஏத்துக்க முடியாத ஒன்னா, கேலிக்குரியதா இருந்துச்சு. அவங்க சிரிச்சதுக்கு இயேசுவோட பதில் இன்னும் கடுமையா இருக்கு. வசனம் 15ல சொல்றாரு, நீங்க உங்களை மனுஷங்க முன்னாடி ரொம்ப நேர்மையானவங்க மாதிரி காட்டிக்கிறீங்க, ஆனா கடவுளுக்கு உங்க உள்ளம் தெரியும். இதுவே பெரிய விஷயம். ஆனா அதுக்கு அடுத்து சொல்றதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மனிதரிடையே மேன்மையாக கருதப்படுவது கடவுள் பார்வையில் அருவருப்பானது. அருவருப்பு எவ்வளவு வலிமையான வார்த்தை. மனுஷங்க எதை பெருசா மதிக்கிறாங்களோ அது பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அது கடவுளுக்கு அருவருப்பா இருக்கலாம்னு சொல்றது, இது நம்ம ஒட்டுமொத்த மதிப்பீடுகளையுமே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான கருத்து. நாம எதை வெற்றின்னு நினைக்கிறோம், எதை கௌரவம்னு நினைக்கிறோம், எதுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கறோங்கிறத முழுமையா மறுபரிசீலனை செய்ய சொல்லுது இது. சமுதாயம் எதை கொண்டாடுதோ அது கடவுளோட பார்வையில தப்பா இருக்கலாம், ஏன் சொன்ன மாதிரி அருவருப்பாவே இருக்கலாங்கிறது ஒரு பெரிய எச்சரிக்கை. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான 2வது படிப்பினேன்னு நான் நினைக்கிறேன். மனிதர்களோட அளவுகோல்களும் கடவுளோட அளவுகோல்களும் முற்றிலும் வேற மாதிரி இருக்கலாம். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளோட உண்மையான நோக்கம் யாருடைய அங்கீகாரத்தை தேடுறதா இருக்கணுங்கிற கேள்வியை இது ரொம்ப வலுவா எழுப்புது. சரி, அப்போ லூக்கா நற்செய்தி உலக செல்வம், நம்பகத்தன்மை, உண்மையான மதிப்பீடுகள்னு நமக்கு நிறைய சவாலான சிந்தனைகளை கொடுத்துச்சு. இப்போ நம்ம ஆரம்பத்துல குறிப்பிட்ட அந்த இன்னொரு பகுதிக்கு வரலாம். 2 கொரிந்தியர் 8:9. இது செல்வத்தை பத்தி முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பேசுது இல்லையா? ஆமா, ஒரு வித்தியாசமான பார்வை. எனினில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளே அறிவீர்களே, அவர் செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். இங்க என்ன வகையான செல்வத்தை பத்தி பேசுறாங்க? இது லூக்கால நாம பார்த்த அந்த நேர்மையற்ற செல்வம், அப்புறம் அந்த பரிசேயர்களோட பண ஆசை, இதுக்கெல்லாம் இது எப்படி ஒரு பதிலா அமையுது? இது ஒரு அற்புதமான இணைப்பு. லூக்கால நம்ம பார்த்த அந்த உலக செல்வம், மனித மதிப்பீடுகள், இதுக்கெல்லாம் நேரெதிரான ஒரு உண்மையை அப்போஸ்தலர் பவுல் இங்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து செல்வரா இருந்தார்னா அது எதை குறிக்குது? அவரோட தெய்வீக மகிமை, கடவுளோடு அவருக்கு இருந்த அந்த இணையற்ற நிலை, அந்த பரலோக செல்வம். ஆனா அவர் ஏழையானார்னா அவர் மனிதனா பிறந்து கஷ்டப்பட்டு சிலுவை மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்திக்கிட்டதை குறிக்குது. எதுக்காக அப்படி செஞ்சாரு? வசனம் சொல்லுது, அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு. இங்க நமக்கு கிடைக்கிற செல்வம் என்ன? அதுதான் பாவ மன்னிப்பு, கடவுளோடு ஒப்புரவாகிறது, நித்திய ஜீவன்.
இதுதான் லூக்கா நற்செய்தியில மறைமுகமா சொல்லப்பட்ட அந்த உண்மை செல்வம். இங்க இருக்கிற அந்த முரண்பாட்டை பாருங்க. பரிசேயர்கள் உலக செல்வத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க, அதை ரொம்ப பெருசா மதிச்சாங்க. ஆனா கிறிஸ்துவோ தன்னுடைய தெய்வீக செல்வத்தை விட்டுட்டு பூலோக ஏழ்மையை தேர்ந்தெடுத்தார். எதுக்கு? நமக்கு அந்த நிலையான உண்மையான செல்வத்தை கொடுக்கறதுக்காக. இதுதான் பொருள் சார்ந்த பார்வைக்கும் ஆன்மீக பார்வைக்கும் உள்ள அந்த அடிப்படை வித்தியாசம். உண்மையான செல்வம்ங்கிறது நம்ம சேர்க்கறதுல இல்ல, கிறிஸ்து நமக்கு இலவசமா கொடுக்கற அந்த கிருபையில இருக்குங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. இதுதான் மூன்றாவது முக்கிய பாடம்னு சொல்லலாம். உண்மையான செல்வம் என்பது பெறுவதில் இல்ல, கிறிஸ்துவை போல கொடுப்பதிலும் அவர் தரும் கிருபையிலும் இருக்கிறது. அப்போ லூக்கா சொன்ன அந்த உண்மை செல்வம்ங்கிறது ஏதோ காத்துல வரைஞ்ச சித்திரம் இல்ல, அது கிறிஸ்துவோட வாழ்க்கையிலையும் தியாகத்திலையும் கான்கிரீட்டா வெளிப்பட்டிருக்கு. உலக செல்வம் நிலையற்றது, அது ஒரு டெஸ்ட் மாதிரி அப்படின்னு லூக்கா சொன்னாரு. உண்மையான செல்வம் கிறிஸ்துவின் மூலமா வருதுன்னு பவுல் சொல்றாரு. இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வசதிகள், பணம், இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி கையாளணுங்கிறதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்குது. அப்படிதானே? நிச்சயமா. இந்த 2 பகுதிகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒன்னு, நம்ம கிட்ட இருக்கிற உலகப் பொருட்கள், அது பணம், சொத்து எதுவா இருந்தாலும் அது ஒரு கருவி மாதிரி. அதை நாம எப்படி உண்மையா ஞானமா பயன்படுத்துறோங்கிறது நம்ம ஆன்மீக முதிர்ச்சியை காட்டுது. சரி. 2, நம்ம வாழ்க்கையில எதுக்கு முதலிடம் கொடுக்கறோங்கிற ஒரு அடிப்படை தேர்வு எப்பவுமே நம்ம முன்னாடி இருக்கு. கடவுளுக்கா இல்ல உலகப் பொருளுக்கா? 2 எஜமானங்களுக்கு சேவை செய்ய முடியாது. ஆமா. 3, மனுஷங்க எதை உயர்வா நினைக்கிறாங்களோ அது கடவுள் பார்வையெல்லாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் அது அருவருப்பா கூட இருக்கலாம். 4, உண்மையான நிலைத்து நிற்கிற செல்வங்கிறது கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலமா நமக்கு கிடைக்கிற கடவுளோட கிருபைதான். உலகப் பொருள்கள் கொடுக்க முடியாத ஒரு ஆழமான நிறைவையும் பாதுகாப்பையும் அது தருது. இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு சவால் மாதிரி. நம்மளோட பணம், பொருள் மேல நமக்கு இருக்கிற மனநிலை என்ன, நம்மளோட உண்மையான விசுவாசம், நம்மளோட உண்மையான பக்தி எது மேல இருக்கு, நாம எதை உண்மையான செல்வம்னு நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறோம், இதையெல்லாம் நேர்மையா நம்மள நாமளே கேட்டுக்கொள்ள இது ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த பகுதியோட ஆழம் புரியும் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோட சிந்தனை இன்னும் பொருத்தமா தெரியுது. அவர் செல்வம் எப்படி சுவரெல்லாம் எழுப்பி பிரிவினைய உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு இயேசுவோட அழைப்பு இதுக்கு நேர் எதிரானதுன்னு சொல்றார். செல்வத்தை கொண்டு நண்பர்களை பெருக்குங்கள், அதாவது பொருட்களை உறவுகளா மாத்துங்க. ஆமா, திருத்தந்தை சொல்றது போல இயேசுவோட நோக்கம் அதுதான். நம்ம கிட்ட இருக்கிற வளம் அது எதுவா வேணா இருக்கலாம், அதை பிரிவினைக்கு இல்லாம பிணைப்புக்காக பயன்படுத்தணும். பொருட்களை விட மனுஷங்க மதிப்பு மிக்கவங்க. இந்த செல்வத்தை பயன்படுத்தி நம்ம உருவாக்குற உறவுகள், நம்ம செய்யற உதவிகள், அதுதான் நித்தியமானது. ஓ, அவர் சொல்ற மாதிரி அப்படி செஞ்சா பரலோகத்துல கடவுள் மட்டும் இல்ல, நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அந்த நண்பர்களும் நம்மள வரவேற்பாங்களாம். இது நாம முதல்ல பார்த்த உரோமையர் கடிதத்துல இருந்த சமூக பிணைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற அக்கறைங்கிற கருத்தோட எவ்வளோ அழகா இணையுது பாருங்க. ஆமா, ரொம்ப அழகா இணையுது. ஆக இந்த எல்லா வாசகங்களையும் சேர்த்து பார்க்கும்போது நேயர்களுக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உரோமையர் கடிதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிற செயல்படுற சமூகத்தோட முக்கியத்துவத்தை சொல்லிச்சு. சங்கீதம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இறைவனை போற்றணுங்கிற அடித்தளத்தை ஞாபகப்படுத்துச்சு. அப்புறம் லூக்கா நற்செய்தி நம்மள நேர்மையா சவால் பண்ணுது. நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை, அந்த நேர்மையற்ற செல்வம் உட்பட நாம எப்படி பார்க்கறோம், எப்படி பயன்படுத்துறோம், அது நம்மள அடிமைப்படுத்துதா இல்ல உறவுகளையும் நன்மையையும் வளர்க்கிற ஒரு கருவியா மாறுதா? நாம சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு நம்பகத்தன்மையோட இருக்கோம்? நம்ம உண்மையான எஜமான் யாரு? திருத்தந்தையோட வார்த்தைகளும் இதையே தான் சொல்லுது. உடைமைகளை விட மனிதர்களையும் கடவுளையும் முன்னாடி வைங்க. நமக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் நாம நல்ல பொறுப்பாளர்கள். ஆக இன்னைக்கு நாம பார்த்தது தனிப்பட்ட வாழ்த்துக்கள்ல ஆரம்பிச்சு சமூக பிணைப்பு, அப்புறம் இறை புகழ்ச்சின்னு போய் செல்வம், நம்பகத்தன்மை, வாழ்க்கையோட உண்மையான முன்னுரிமைகள் வரைக்கும் போயிருக்கு. ஆமா, பவுலோட சமூக அக்கறையிலிருந்து சங்கீதத்தோட புகழ்ச்சி, அப்புறம் இயேசுவோட அந்த கூர்மையான போதனை வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா பார்க்க முடியுது. ஆமா, பார்க்கறதுக்கு தொடர்பில்லாத மாதிரி இருந்தாலும், வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு சூழல்ல எழுதப்பட்டிருந்தாலும், இந்த வாசகங்கள் எல்லாமே விசுவாசம், சமூகம், பொறுப்புணர்வு, கடவுள் உறவுங்கிற மைய கருத்துக்களை சுற்றி ரொம்ப அழகா பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒண்ணுக்கொன்னு புது வெளிச்சம் தருது. சரி, இந்த அலசல நிறைவு செய்யும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை.
இயேசு மிக சிறியவற்றில் நம்பகத்தன்மையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொன்னார் இல்லையா? ம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பொறுப்போட கையாளக்கூடிய மிகச்சிறிய விஷயங்கள் எது? அது ஒரு சின்ன தொகையா இருக்கலாம், உங்க நேரமா இருக்கலாம், நீங்க கொடுத்த ஒரு வாக்கா இருக்கலாம், இல்ல ஒரு உறவை பேணுகிற விதமா இருக்கலாம். இந்த சின்ன விஷயங்கள்ல நீங்க காட்டுற நம்பகத்தன்மை இயேசு சொன்ன அந்த உண்மை செல்வங்களை கையாள உங்களை எப்படி தயார்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இந்த விரிவான அலசல்ல எங்களோடு இணைஞ்சிருந்தவங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம்.